சங்கி முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தானோட ப்ரோக்ராமை யூஸ் பண்ணிட்டு டு கவுண்ட் தி நம்பர்ஸ் ஆஃப் ஈவன் அண்ட் ஆட் நம்பர்ஸ் ஃப்ரம் அரே ஆஃப் என் நம்பர்ஸ். ஸோ ஒரு அரேவோட எலமெண்ட்டில் நம்ம ஒரு நம்பர் சிஸ்டமை வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய நம்பர் சிஸ்டமில் ஸோ எத்தனை நம்பர் வந்து ஈவன் அண்ட் ஆட் நம்பர்ஸாக இருக்குது, அதாவது இரட்டைப்படை எண்கள் ஒற்றைப்படை எண்கள் அப்படின்றது கவுண்ட் பண்ணுறதுக்காக பைத்தானில் ஒரு சிம்பிளான ஒரு கோடிங்கை வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஃபஸ்ட் இயர் பிசிஏ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6th எக்ஸசைஸ் கூட வந்து இந்த பைத்தானோட கோடிங் வந்து இருக்குது. ஸோ இந்த சிம்பிள் கான்செப்டை எப்படி நம்ம பைத்தானில் கோடிங்கை ரைட் பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட வர பெல் ஐக்கான ஆல் அப்படின்றத மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் பைத்தானோட அந்த ஆட் அண்ட் ஈவன் யூஸிங் அரே எலமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான கோடிங். ஸோ லைன் பை லைனாக நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரேவை நம்ம யூஸ் பண்ணுறதுனால அரேவோட நேம் வந்து நான் ஏ அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அரேவோட எலமெண்ட் நம்பர்ஸ் என்னன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நல்லா வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, எலமெண்ட் அப்படின்றது நமக்கு தெரியாது, அதனால நல்லா வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது ஈவன் கவுண்ட் அண்ட் ஆட் நம்பர்ஸோட கவுண்ட்டு. ஸோ அதனால் நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய வேரியபிளுக்கு ஈவன் அண்டர்ஸ்கோர் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூஸஸ் வந்து நல் வேல்யூ அப்படின்றதுக்காக 0 வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஆட் நம்பர்ஸ் கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்றதும் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். நல்லா கவனிக்கணும், ஈவன் அப்படின்றதும் கவுண்ட் அப்படின்றதும் வேறு வேறு வேர்டு. ஓகேங்களா, 2 வேர்டு வந்து இங்கே அவைலபிளாக இருக்கு. இந்த ஹோட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவன் ஸ்பேஸ் கவுண்ட் அப்படின்னு கொடுத்தா கோடிங் நம்மளுக்கு கம்பைலேஷன்ஸ் ஆகாது. பைத்தானில் வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த வேரியபிள் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் வேர்டாக இருக்கணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவனும் கவுண்ட்டும் இன்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரி அண்டர்ஸ்கோர் சிம்பிளை வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன். அதே மாதிரி ஆட் கவுண்ட் அப்படின்றதுக்கும் ஸ்பேஸ் பதிலாக அண்டர்ஸ்கோர் சிம்பிளை வந்து பயன்படுத்தியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா n ஈக்குவல் டு இன்டிஜர். n அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா n நம்பர்ஸ் ஆஃப் அரே எலமெண்ட் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் n அசைன் பண்ணியிருக்கேன். இந்த என்னோட நம்பர்ஸ் ஹவு மெனி எலமெண்ட் அப்படின்றது நம்ம இன்டிஜரில் யூசர் கோடிங்கை கம்பைலேஷன் பண்ணும்போது ஹவு மெனி அரே எலமெண்ட் அப்படின்றது கொடுப்பாங்க, ஐஎன்டி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது இன்புட்டாக வந்து நம்ம வாங்குகிறோம். ஸோ இன்புட் ஓப்பன் ப்ராக்கெட் என்டர் தி டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் எலமெண்ட் இன் அரே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஒன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான இன்புட்டோ இல்லை பிரிண்டில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரிங் கேரக்டர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா டபுள் கோர்ஸ்க்குள்ளே தான் நம்ம கொடுக்கணும். இன்கேசஸ் நீங்கள் டபுள் கோர்ஸ் யூஸ் பண்ணாமல் கொடுத்தீங்கன்னாலும் கோடிங் வந்து நமக்கு கம்பைலேஷன்ஸ் எரர் வந்து வரும். ஓகே, ஸோ அதர்வைசஸ் ஃபார் லூப்பை வந்து இங்கே டெரைவ் பண்ணியிருக்கோம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1, n அப்படின்றது இங்கே. ஸோ யூசர் இன்புட்னா என்ன கொடுக்குறாங்களோ அது கூட ப்ளஸ் வந்து ஆட் பண்ணிட்டா இந்த லூப்பிங் வந்து இங்கே ஒர்க் ஆகும். ஓகேங்களா, எக்ஸ் ஈக்குவல் டு இன்டிஜர் ஓப்பன் ப்ராக்கெட் இன்புட் என்டர் தி பர்சன்டேஜ் டின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் அப்படின்னா ஃபஸ்ட் எலமெண்ட் என்னோட நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா இப்போ இங்கே கொடுக்கக்கூடிய என்டர் தி டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் எலமெண்ட் இன் அரே அப்படின்போது 5 கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அந்த 5 வாங்கிட்டு ஸோ ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1ல் இருந்து கவுண்ட் பண்ணோம். 1 + 1 2 3 அந்த மாதிரி. ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் லூப்பில் இந்த ஒரு பர்டிகுலர் லைன் கான்செப்டை நம்ம டெரைவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்டர் த எலமெண்ட் 5ன்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த 5 எலமெண்ட்டை வந்து நம்ம என்டர் பண்ணணும் இல்லையா.
ஸோ அந்த எலமெண்ட் என்னென்னன்றது ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லைன்ஸை வந்து டிக்ளரேஷன் பண்ணுறோம். இங்கே ஒரே லைன்ஸஸ் தான் கொடுத்துருக்கோம். இதுவே நம்ம கொடுக்கக்கூடிய n நம்பர்ஸஸ்க்கு எனக்கு வரணும். இல்லை ஒரு 10 நம்பர்ஸஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த லைன்ஸஸ் இந்த லூப்பிங்கில் வந்து கண்டினியூஸஸாக எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றதுக்காக a அப்படின்றது அரே டாட் அப்பண்ட் எக்ஸ் அப்படின்றத நம்ம இங்கே டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கான்செப்டை இதோட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஃபார் லூப்பாக டிக்ளேர் பண்ணுறோம். ஃபார் I in A இஃப் கண்டிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயோட வேல்யூஸ், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ், ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன கொடுக்கணும், செகண்ட் எலமெண்ட் என்ன கொடுக்குறோம், தேர்ட் எலமெண்ட் என்ன கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இரட்டைப்படை எண்கள் அப்படின்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே I அப்படின்னு 98ன்னு வச்சுக்கலாம். 98 ஈக்குவல் டு டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரிமைண்டர்ஸ் வேல்யூஸஸ் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0 அப்படின்றது தான் வரும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் இஸ் ட்ரூ. இந்த மாதிரி இருந்தால் ஈவன் கவுண்ட் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா, ஈவன் கவுண்ட் +1 ஆட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன் செட் ஆகாமல் ரிமைண்டர்ஸ் வேல்யூஸஸ் வந்து நமக்கு வந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இஃப் கண்டிஷன்ஸ் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு எல்ஸ் கண்டிஷனை செக் அவுட் பண்ணோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஹேட் நம்பர் கவுண்ட்டில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கணும். ஓகே, இந்த கவுண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதோட விட்டுறக்கூடாது, பிரிண்டில் வந்து நமக்கு வரணுன்றதுனால பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கோஸ் டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் இன் அரே ஈக்குவல் டு ஈவன் நம்பர்ஸோட கவுண்ட் வந்து எனக்கு இங்கே வரணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்டேட்மெண்ட்டை ஹேட் நம்பர்ஸோட கவுண்ட் இங்கே வரணும் அப்படின்னு போட்டு இந்த கோடிங்கில் நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவன் கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கோம். அதே ஈவன் கவுண்ட் ஜீரோன்றதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரியபிள் நேம் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸ் உட்பட சேமாக இருக்கும். பைத்தானோட ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ், அதாவது இங்கே வந்து நம்ம கேபிட்டல் சிக்கு பதிலாக ஸ்மால் சியில் வந்து நீங்கள் வேரியபிள் நேமை டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஸ்மாலில் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். கேரக்டர்ஸ் மாறினா கூட நமக்கு கோடிங் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஒன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நேம் எரர், டிக்ளரேஷன் எரர் இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ 2 கொடுக்குறேன். ஸோ 2 நம்பர்ஸ் அரே எலமெண்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு என்ன வருது அப்படின்னா ட்ரேஸ் பேக் மோஸ்ட் ரீசெண்ட் கால் லாஸ்ட் ஈவன் கவுண்ட் ஈக்குவல் டு ஈவன் கவுண்ட் +1 நேம் எரர், நேம் ஈவன் கவுண்ட் இஸ் நாட் டிஃபைன் அப்படின்றது நமக்கு எரர்ஸில் வருது. ஸோ இப்போது கோடிங்கை நீங்கள் கொடுக்குறப்ப வேரியபிள் நேம்ஸஸில் கேரக்டர்ஸ் உட்பட என்ன மாதிரி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய இஃப் கண்டிஷன்ஸ்லேயும் அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்லையும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் வந்து அப்பர் கேஸில் இருக்கணும். இதை வந்து மைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இன் கேசஸ் நீங்கள் லோயர் கேஸில் கொடுத்தா இப்போ நம்ம கம்பைல் பண்ண மாதிரி நேம் எரர், டிக்ளரேஷன், நாட் டிஃபைன் இந்த மாதிரியான எரர்ஸஸ் வந்து நமக்கு வரும். இப்போ வந்து ஒன்ஸ் வந்து கோடிங்கை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். கோடிங்கை ரன் பண்ணிட்டேன். ஸோ என்டர் தி டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் எலமெண்ட் இன் அரே, ஒரு 7 நம்பர்ஸை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அரேக்கு வந்து ஒரு 7 நம்பர்ஸை வந்து கொடுக்கணும். சிக்ஸ்த் எலமெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் எலமெண்ட்டாக ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த அரே எலமெண்ட்டில் எதையெல்லாம் இந்த இஃப் கண்டிஷன்ஸை வந்து அதாவது கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் வேல்யூஸஸை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர்ஸ் வேல்யூ 0 வருதோ அதெல்லாம் ஈவன் கவுண்ட்டாக எடுத்துக்கும். எதெல்லாம் ரிமைண்டர்ஸ் வேல்யூ வந்து 0 வரலையோ அதெல்லாம் ஹேட் கவுண்ட்டாக எடுத்துக்கும். இப்போ வந்து ஒன்ஸ் வந்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பர் சிஸ்டமில் டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் இன் அரே என்பது 4 நம்பர்ஸ் இருக்கு. டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் இன் அரே என்பது 3 நம்பர்ஸ் இருக்குது. கவுண்ட் பண்ணி பார்த்துடலாம். 1 2 3 4 நம்பர்ஸ் ஈவன். 1 2 3 நம்பர்ஸ் இஸ் ஹேட் நம்பர். அதாவது ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள் அப்படின்றது கோடிங் மூலிமா நமக்கு அரேயோட எலமெண்ட்ஸஸில் கவுண்ட் பண்ணி நமக்கு கோடிங் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு புரியுது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்களோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள்.